ஸோ வெல்கம் டு தி நோ கோட் ஃப்ரீலான்ஸ் அகாடமி ஸ்டார்ட் பண்ணி நம்மளோட ஸ்டூடெண்ட் ஐஸ்வர்யா இப்போ வந்து கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள பத்தி அவங்களே டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. எவ்வளவு லேர்ன் பண்ணாங்க, எவ்வளவு வெப்சைட் டெவலப் பண்ணிருக்காங்க, இப்போ எவ்வளவு லேர்ன் பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹானர் பண்ணுவோம், நம்ம யூடியூப் சேனலுக்கு அவங்க வந்து என்டர் ஆயிருக்காங்க. ஸோ ஹானர் டு யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, இப்போ எந்த ஊர்ல இருந்து நீங்க பேசுறீங்க, என்ன ஒர்க் பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஓகே சார். நான் சிவகாசி தான். சிவகாசியில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பிஎஸ்சி டேட்டா சயின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஓகே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து நானே சொல்லி தர மாதிரி சொல்லிருக்கீங்க. இ-காமர்ஸ் ஸ்டோருக்கு 15,000 சார்ஜ் பண்ண மினிமம் ஆமா சொல்லிருக்கீங்க. அது ஒரு ஐடியா கிடைச்சாலும் பட் அது நமக்கு கன்ஃபார்மா தெரியல. இன்னும் உங்களால அவ்வளவு சார்ஜ் பண்ண முடியும்னு முதல்ல கான்ஃபிடன்ட் வரல. அதே மாதிரி வந்து எந்த ஐடியாவும் தெளிவா இல்ல. அதுதான் உண்மை. அதுக்கப்புறம் நானே யோசிச்சுட்டு ஓகே இப்படி நம்ம பேசலாம், இப்படி பேசினா அவங்க கன்வெர்ட் ஆவாங்க. ஃபர்ஸ்ட் நான் அவங்களை 35 சொன்னேன். 35ல இருந்து 50க்கு கொண்டு வந்து 15க்கு கொண்டு வந்தேன். சரி, இப்போ வந்து 15,000க்கு ஆன்போர்ட் பண்ணிருக்கீங்க. 15,000 ரூபீஸ்க்கு என்ன பிசினஸ் கிளையண்ட்? கிராக்கர்ஸ் தான். இங்க சிவகாசி இருக்கனால நான் லோக்கல்ல தான் ஃபோக்கஸ் பண்ணேன். நேர்லயே போய் மீட் பண்ணதுனால அப்படியே கன்வெர்ட் ஆயிட்டாங்க. நேர்ல தான் போய் பேசினேன் ஃபுல்லாவே. கால்ல எதுவுமே அந்த அளவுக்கு நான் பேசல. ஓகே, மிச்ச எல்லா ஸ்டூடண்ட்ஸுமே கால்ல கொண்டு வந்தாங்க. நீங்க அப்படியே கொஞ்சம் ஆப்போசிட்டா போயிட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கீங்க. சோ நீங்க சொல்லுங்க. லோக்கல்ல நம்ம கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியா அவங்க கிட்ட இருந்து 4 பேர் வர வாய்ப்பு இருக்கு. அதனால லோக்கல்ல இருக்கும்போது நம்ம ஏன் தேடணும்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம ஆன்லைன்ல இவங்களோட வச்சு டெஸ்டிமோனியல் வச்சு மூவ் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு ஐடியால சரி ஓகே அப்படின்னு ட்ரை பண்ணேன். சூப்பர் பெர்ஃபெக்ட். ஓகே, சோ இப்போ வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு கிளைண்ட்ஸ்லாம் ஆன்போர்ட் பண்ண ஆரம்பிச்சு. இப்போ செகண்ட் கிளைண்ட் ஒன்னு ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட்ல சொன்னீங்க. அத பத்தி சொல்லுங்க. ஆமா, செகண்ட் கிளைண்ட் வந்து 25க்கு நான் பேசியிருக்கேன். பட் அவங்க ஓகே சொல்லல. பட் நாங்க யோசிச்சுட்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான்லாம் போட்டு அனுப்பிச்சு விட்டேன். இவ்வளவு சார்ஜஸ் பண்றேன், இவ்வளவு சர்வீஸ் இருக்குன்னு சொல்லி நான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன். அவங்க கன்வெர்ட் இன்னைக்கு ரிசல்ட் வந்துரும் அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சூப்பர். சோ அவங்களுக்கு கன்வெர்ட் ஆனாங்கன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 35 இங்க ஒரு 15, 25 இங்க ஒரு 15 பாத்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 40,000 கிட்ட வந்துரும். சோ ஃபோக்கஸா நீங்க இறங்கி பண்ணும்போது இந்த அளவுக்கு ரிசல்ட் வருதா? எஸ் ஆமா. இவ்வளவு நாள் ஏன் வேஸ்ட் பண்ணீங்க நீங்க? இவ்வளவு நாள் வேஸ்ட் பண்ணா கான்ஃபிடன்ஸ் நமக்கு வரல. அது பண்ணும்போது தான் நமக்கு வருது இல்லையா? அது நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு அந்த 6 மந்த் நான் சும்மா இல்ல ஃப்ரீ கோஸ்டிங் வந்து நானே ட்ரை பண்ணி ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வர வரைக்கும் ஒரு 2 வெப்சைட் நான் ஃப்ரீ கோஸ்டிங்ல பண்ணி பார்த்தேன். சரி சூப்பர். பண்ணி பார்த்த பிறகு தான் ஓகே நம்மளால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபிடன்ட் லெவல் வந்துச்சு. பெர்ஃபெக்ட் பக்கா. சோ 1 செகண்ட். ஓகே, சோ நீங்க வந்து ஒரு ஃப்ரெஷரா இருந்தீங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி கோடிங் எல்லாம் தெரியுமா? என்ன பேக்ரவுண்ட், உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்ட் என்ன? எனக்கு எஜுகேஷன் பேக்ரவுண்ட் நான் 12th தான் முடிச்சேன். நான் பயோமேக்ஸ் தான் எடுத்திருந்தேன். இது கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட கிடையாது. கோடிங் பத்தி எப்ப தெரிஞ்சுக்கிட ஆரம்பிச்சேன்னா நானும் கோடிங்ல போலாம் அப்படின்னு நினைச்சு யோசிக்கும் போது அதை பத்தி தெரிய ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் தெரிஞ்சு அது பண்றதுக்கு 6 மந்த் ஆகும், எப்படின்னாலும் ஒரு நார்மல் வெப்சைட் கூட அப்படின்னு சொல்லிட்டு தெரிய ஆரம்பிச்சிச்சு. பட் இதை யோசிக்கும் நோ கோடிங்னு வரும்போது இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. நமக்கு ஒரு 10 daysல கூட ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு இதுல ஈஸியான வேலையும் இருக்கு. அதே மாதிரி ஒரு குவாலிட்டியான வெப்சைட் நம்மளால கொடுக்க முடியுது. இது நிறைய பேர் பண்ணிட்டும் இருக்காங்க. சோ இந்த ஸ்டூடெண்ட் பண்ண வெப்சைட்டுமே உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்காங்க. அதையுமே நான் உங்களுக்கு டிஸ்ப்ளே பண்ணுவேன். சோ அதை நீங்க எண்ட் ஆஃப் தி செஷன்ல பார்க்கலாம். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கு கோடிங் பேக்ரவுண்ட் இல்ல. சோ இப்போ வந்து நீங்க ஜாயின் பண்ணீங்க, உங்களால ஈஸியா லேர்ன் பண்ண முடிஞ்சதா? ரொம்ப ஈஸி. சொல்ல போனா மத்த கோடிங்கை விட இது ரொம்ப ஈஸி. மத்த எந்த ஸ்கில்ல நம்ம கம்பேர் பண்ணா கூட இது ரொம்ப ஈஸி. நமக்கு யோசிக்க தோணும். ட்ரை பண்ணணும். நம்ம வீடியோ வந்தேன்னா நான் எடுத்துக்க மாட்டேன். ட்ரை பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சு ஓகே இதுல இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சோ பிளஸ் இது வந்து நீங்க ஆல்ரெடி ஃப்ரீலான்சிங்ல ஏகப்பட்ட ஸ்கில் செட்ஸ் இருக்கு. எடிட்டிங், கிராஃபிக் டிசைனிங் அதெல்லாம் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நீங்க எடுத்தோனே இத சூஸ் பண்ணது பெஸ்டான டிசிஷன் நினைக்கிறீங்களா? எஸ் கரெக்ட், எக்ஸாக்ட்லி. சரி, நீங்க வந்து இப்போ ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணி நீங்களே சொன்னீங்க 10 days தான் ஆகுதுன்னு சொல்லிருந்தீங்க. இதுல வந்து நீங்க வந்து கம்ப்ளீட்டா ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸ் பில்ட் பண்ற அளவுக்கு உங்களால கொண்டு வர முடியுது, கரெக்ட்டுங்களா? சோ இப்போ ப்ராபபிலி நீங்க சொல்ல போனா இப்போ ஒரு கிளைண்ட் 2 கிளைண்ட் கூட போயிடுங்க. சோ நிறைய பேர் கேட்கற விஷயம் வந்து கிளைண்ட்ஸ் வந்து கன்சிஸ்டன்ட்டா இதுல வந்து எடுக்க முடியுமா அப்படின்ற நிறைய பேர் கேட்கறாங்க. சோ நீங்க சொல்லுங்க, நீங்க ஆல்ரெடி செகண்ட் கிளைண்ட் கூட பேசிருக்கீங்க. கிளைண்ட்ஸை கன்சிஸ்டன்ட்டா பண்ண முடியுதா? கன்சிஸ்டன்ட்டா இருக்காங்களா இந்த ஃபீல்ட்ல? கிளைண்ட்ஸ் டிமாண்ட் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. நம்ம கரெக்டான பீப்புள் ரீச் பண்ணோம். யாருக்கு நீட் இருக்கோ அவங்களுக்கு நம்ம ரீச் பண்ணாலே போதும், ஈஸியா வருவாங்க. அப்போ டிமாண்ட் இருக்கு, கன்சிஸ்டன்ட்டா எடுக்க முடியுது மந்த்லி. கண்டிப்பா எடுக்க முடியும். நான் சொல்றது நானே வராங்க. பட் என்னாலதான் பண்ண முடியல. அதுதான் ரீசன். இன்னொருத்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். தனி ஒருத்தரால பண்ண முடியாது. 1 month ஆகுதுனால அவங்க 1 month ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு அதனாலே போயிடுறாங்க. அடுத்து நானும் பேசாம விட்டுறேன். டைம் இல்லை எனக்கு. அதுதான் உண்மை. கிளைண்ட் வராங்க. ஒன் டைம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கே கான்ஃபிடன்ட் கண்டிப்பா வரும் 100%. இங்க நம்ம ஆக்ஷன் எடுக்காம இருக்கிறதுனால ரிசல்ட் நமக்கு தெரியல. அதுதான் உண்மை. ஆக்ஷன் ஒன் டைம் எடுத்துட்டோம் அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பா வந்துட்டே இருக்கும். ஒன் டைம் வந்துச்சுன்னா வந்துகிட்டே இருக்கும். நான் அதுதான் நானும் ரிலீஸ் பண்றேன். சரி, சோ நீங்க கத்துக்கிற டியூரேஷன் ரொம்ப கம்மியா தான் இருந்துச்சு. நான் சொன்ன மொத்த மாடல்ஸ் டியூரேஷன் ரொம்ப கம்மி தான். சோ ஒரு ஃப்ரெஷரா முடிச்சிரலாம். 2 நாள்ல படிச்சு முடிச்சலாம். அதுக்கு அப்புறம் இம்ப்ளிமெண்டேஷன் தான் நீங்க பண்ணி பார்க்கறதுல. ஆமா. சரி, நீங்க சொல்லுங்க எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட் இருந்துச்சு உங்களுக்கு?
நல்ல சப்போர்ட். வீடியோல கிளாரிட்டி இருந்துச்சு. நம்ம டவுட்னாலும் சரி, ஒரு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னா கூட, நீங்க கூட உங்கள்ட்ட கேட்கும்போது சரி, டக்குன்னு ரிப்ளை வரும்னாலும், லேட்டா ரிப்ளை வந்தாலும் 2 டேஸ்ல எனக்கு ரிப்ளை வந்துரும். அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல எனக்கு. ஓகே, சூப்பர். நான் கூட பயந்திருக்கேன். நெறைய ஜாயின் பண்ணி அவங்க ரிப்ளை இல்லாம போயிருக்கு. கிட்டத்தட்ட இங்க நான் எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கேனோ, அங்க விட டபுளா பேமெண்ட் பண்ணி ரிப்ளேயே இருக்காது. ரெக்கார்டிங் குடுத்துருவாங்க. அவ்வளோதான், ரிப்ளேயே இருக்காது. அந்த மாரிலாம் போச்சு. நான் அத ஓகே. நெனச்சு தான் இங்கேயும் பயந்துட்டு இருந்தேன். பட் அந்த இது எனக்கு கிடைக்கல. இப்ப வரைக்கும் நீங்க நல்லா சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்ப வரைக்குமே இவ்ளோ நாள் கழிச்சு இன்ன வரைக்கும் சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஓகே, சூப்பர். ஆமா. சரி, அடுத்த கிளைண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லுங்க. ப்ளஸ் இப்போ உங்களை மாதிரி வந்து ஃப்ரெஷரா நிறைய பேர் வந்து காலேஜ் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லாட்டி ஒர்க் போயிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ 15,000 சின்ன அமௌண்ட் கிடையாது. கண்டிப்பா ஒரு மாசம் ஒருத்தவங்களோட சம்பளம், ஒரு மாசம் சம்பளம், அதை நீங்க வந்து 10 நாள் அந்த வெப்சைட் பண்ணி முடிச்சுட்டு அந்த அமௌண்ட் வாங்கிட்டீங்க, கரெக்ட்டுங்களா? ஆமா. ஸோ இதுக்கு உள்ள வரவங்களுக்கு ஃப்ரெஷரா உள்ள கன்ஃபியூஷனோட இருப்பாங்களே, அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? என்ன சொல்ல விரும்புறீங்க? நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஃபர்ஸ்ட் உங்க மேல நம்பிக்கை வைங்க. அதுதான் உண்மை. ஃபர்ஸ்ட் நமக்கு நம்பிக்கை இல்லாத பட்சத்துக்கு என்ன பண்ணுங்க, ஒரு ஃப்ரீ ஹோஸ்டிங் எடுத்து ஜஸ்ட் ஒரு வெப்சைட் நீங்களே டெவலப் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு கான்ஃபிடன்ட் லெவல் வந்துரும். அங்க பிராக்டிக்ஸா அங்க நம்ம பார்த்த விஷயத்த இங்க பண்ணும்போது, கண்டிப்பா இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கும்போது, சரி ஓகே நம்மளாலயும் பண்ண முடியும்னு சொல்லிட்டு கிளையன்ட்க்கு அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப்பாவது மூவ் ஆகும். அப்படி இருக்கும்போது கிளையன்ட்ட பேச ஆரம்பிக்கும். ஜஸ்ட் அங்க ரிஜெக்ஷனே ஆனாலும் நம்ம ஒருத்தவங்க பேசின உடனே நம்ம கான்ஃபிடன்ட் லெவல் வந்துரும். ஓகே நம்மளாலயும் கன்வெர்ட் பண்ண முடியும். அடுத்த கிளையன்ட்ட போய் பேச முடியும். நீங்க 4 பேர்ட்ட பேசுனீங்கன்னா கண்டிப்பா ஒரு ஆள் கன்வெர்ட் ஆவாங்க. அது நீங்க கண்டிப்பா கான்ஃபிடன்ட் லெவலோட பேசணும். அதுதான் உண்மை. கன்ஃபார்ம் பண்ணு. ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு பேஸான ஐடியா கிடைச்சது. இதுக்கப்புறம் நீங்க கண்டினியூஸா கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணிட்டே இருக்க போறீங்க. அது நம்மளுக்கு எனக்கு நீ சொல்ல தான் போறீங்க. நம்ம அடுத்த கால்ல வரும்போது தெரிஞ்சிடும் நமக்கு. ஸோ அடுத்து வந்து யூஎஸ் கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி ஷிஃப்ட் ட்ரை பண்ணுங்க. ஸோ என் ஜேர்னியை உங்களுக்கு என்கிட்ட நான் கோச்சிங் ப்ரோக்ராம் சொல்லி கொடுத்த விஷயங்களும் நீங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது பண்ண விஷயங்களும் ரெண்டுமே ஈக்குவலா இருந்தாலும் ரிசல்ட் டக்குனு வந்துருச்சு. வெப்சைட்ல டக்கு பில்ட் பண்ணிட்டீங்க. இதுக்கே உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இல்ல, பயோ மேக்ஸ் படிச்சிருக்கீங்க நீங்க. ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, காமர்ஸ்ல இருக்கேன், இல்லாட்டி நான் இப்பதான் வந்து 12th முடிச்சிருக்கேன், இல்லாட்டி காலேஜ் இப்போ நான் வந்து செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு டயலமோலே இருப்பாங்களே, இது வந்து ஃபேக்கா இல்ல ஸ்கேம் ஆகுறோம், நம்மள ஏமாத்திட்டு வரோம், அந்த மாதிரிலாம் இருக்காங்க. ஸோ நீங்க சொல்லுங்க, எந்த அளவுக்கு நான் உங்களுக்கு டீச் பண்றேன், பிளஸ் எந்த அளவுக்கு சப்போர்ட் தரேன், இது ஸ்கேமா இல்லையான்றது தெளிவா சொல்லிடுங்க அவங்க கிட்டே. சரி ஓகே. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது 10th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதை லேர்ன் பண்ணி அவங்களால இன்கம் ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா ஒர்க்கிங் பர்சனுக்கு தெரியும் எந்த அளவுக்கு வலி இருக்கு ஒர்க் பண்ணும்போதுன்னு சொல்லிட்டு. ஃப்ரீலான்சிங்கா பண்ணும்போது நம்ம ஃபிளெக்சிபிள் டைமிங் தான். யாரையும் யாருக்கு நம்ம பதில் சொல்லணும்னு அவசியமே இல்லை. அப்படி இருக்கும்போது ஈஸியான ஒர்க்கு கண்டிப்பா பண்ண முடியும். நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இது நான் சொல்லுவேன். இந்த ஸ்கேம்ல இதுல ஒன்னும் சொல்றதுக்கு இல்லை. ஏன்னா இருக்கு ஸ்கேம்ஸ்லாம் நிறைய இருக்கு. நானும் பார்த்திருக்கேன், நிறைய நானும் ஏமாந்துருக்கேன். அதனால சொல்றேன், இங்க ஸ்கேம்ஸ்னு அந்த மாதிரி கிடையாது. எடுங்க, படிச்சா கண்டிப்பா நீங்க அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிசல்ட் கண்டிப்பா வரும். அதுதான் இங்க நான் சொல்ல வேண்டிய விஷயம். சூப்பர் 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 பெர்ஃபெக்ட். சோ இப்போ நீங்க ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பீங்க. எப்படி இது வந்து ஃப்ரீ கோச்சிங் கிடையாது, இது வந்து ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருப்பீங்க. அந்த இன்வெஸ்ட் பண்ணதோட அது ஒர்த்தான இன்வெஸ்ட்மென்ட் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்றதே சொல்லுங்க. எஸ், கண்டிப்பா ஒருத்தான இன்வெஸ்ட்மெண்ட் தான். நான் ரிட்டர்ன் அதோட டபுளா எடுக்கிறேன். இன்னும் ட்ரிபிளா நான் எடுக்க போவேன். எவ்வளவு வேணா எடுக்கலாம். நான் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்ல போனா அதெல்லாம் சரி சூப்பர். அப்ப நீங்க எஜுகேஷனுக்கு செலவு பண்றதை விட இந்த மாதிரி ஒரு ஸ்கில்லுக்கு நம்ம நோ கோடிங் டெவலப்மெண்ட்டுக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஈஸியா நம்ம போய் ஒரு 3 லட்சம் போய் கொடுத்து காலேஜ்ல போய் படிக்கிறதை விட இது ஒரு 2 டேஸ்ல லேர்ன் பண்ணிட்டு ஈஸியா இன்கம் ஜென்ரேட் பண்ணிடலாம். அதுவும் நம்ம ஓனா பண்ற விஷயம் இது. ஈஸியா நம்மளாலே முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் இந்த இடத்துல கொடுக்கும் நான் நம்புறேன். எனக்கு இருந்துச்சு, பட் எல்லாருக்கும் இருக்கும் நான் நம்புறேன். சரி ஓகே. சோ சப்போஸ் யாரா ஸ்கூல் படிக்கிற பசங்க பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல ஒழுங்கா படிச்சு முடிங்க, அதுக்கப்புறம் வாங்க, சரிங்களா? சோ ஸ்கூல் படிக்கிற பசங்க எல்லாம் வந்து டக்குனு ஸ்கூல்ல முடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்க பார்ட் டைம்ல ட்ரை பண்ணுங்க. இவங்களே நீங்க எவ்வளவு நாள் ஒரு நாளைக்கு எவ்வளவு நாள் ஸ்பெண்ட் பண்ற போறீங்க இந்த வெப்சைட் டெவலப் பண்றதுக்கு? ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணாலே போதும். 2 hours 3 hours தான். அவ்வளவுதான். ஜஸ்ட் 2 to 3 hours நீங்க இந்த 15,000 கிராக் பண்றீங்க. இப்போ 25,000 கிராக் பண்ண போறீங்க. சோ ஓரளவு ஒரு 40,000 கிராக் ஆயிடும். சோ அடுத்த கிளைண்ட்ஸ் அப்ரோச் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க வந்து சொன்னதுக்கு. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், நீங்க கிரியேட் பண்ண வெப்சைட்ஸ், இவங்க கிரியேட் பண்ண வெப்சைட் நீங்க இப்ப ஸ்கிரீன்ல பாப்பீங்க. அதுக்கப்புறம் இவங்க இந்த மாதிரி வெப்சைட்ஸ்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ உங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடியை நீங்களே ஒரு வாட்டி ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுங்க. நம்ம யூடியூப் சேனல் பார்க்குற நிறைய பிசினஸ் ஓனர்ஸ்லாம் வெப்சைட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. சோ அதே அவங்க வந்து உங்களை அப்ரோச் பண்ண சான்சஸ் உண்டு. சோ நீங்க வந்து உங்க இன்ஸ்டாகிராம் ஐடியை சொல்லுங்க, அவங்க வந்து அங்க ரீச் பண்ணுவாங்க உங்களை. என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஜிட்டல் ஐஸ்வர்யா. அது நான் கொடுத்திருக்கேன், நீங்க போட்டுருங்க. அந்த டெக்ஸ்ட்ல உங்களுக்கு வரும். இப்ப ஸ்கிரீன்ல டெக்ஸ்ட்ல வரும். நீங்க அங்க கான்டாக்ட் பண்ணலாம். சோ வெப்சைட்ஸ் அவங்க இ-காமர்ஸ் வெப்சைட்ஸ் எல்லா வெப்சைட்ஸும் பண்ணுவாங்க. சோ நீங்க வந்து பிசினஸ் வெப்சைட், இ-காமர்ஸ் இப்போ அவங்க பண்ணது கூட ஒரு கிராக்கர்ஸ் வெப்சைட்காக இ-காமர்ஸ் தான் ஆப்வியஸ்லி இது. சோ இ-காமர்ஸ் வெப்சைட் தான் கிராக் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கிளையன்ட் இ-காமர்ஸ் 15,000 சாதாரண விஷயம் கிடையாது. கண்டிப்பா ஒரு பெஸ்டான விஷயம் தான். ஏன்னா எல்லாருமே வந்து எடுத்த உடனே 10,000 சார்ஜ் பண்ற இடத்துல ஏன்னா ஃபர்ஸ்ட் கிளையன்ட் பயப்படுவாங்க. ஆனா நீங்க வந்து 25ல சொல்லிருக்கீங்க, அப்புறம் அடிச்சு குறைச்சு அப்புறம் 15ல கொண்டு வந்திருக்கீங்க. அது பெரிய விஷயம் தான். சூப்பர் சூப்பர் சூப்பர். சோ நெக்ஸ்ட் ஐஸ்வர்யா அடுத்த கால் வந்து சொல்ல வரீங்க சொல்லுங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா இன்னொரு இடத்துல பண்ணிருக்காங்க. அவங்க 5,000க்கே பண்ணிருக்காங்க. பண்ண இடம் என்னன்னா ரெக்வயர்மெண்ட் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இல்ல. அவங்களுக்கு ஏத்த மாதிரி ரெக்வயர்மெண்ட் பண்ணி கொடுக்கல. நான் ரெக்வயர்மெண்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொன்னோனே ஒத்துக்கிட்டாங்க. அவங்க ரீசன் அவங்க ஏன் வந்து அங்க பண்ணிட்டு இங்க வரீங்கன்னு ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கேட்டேன். எனக்கு அதை பேசுறதுக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிச்சு. ஏன்னா அவங்களுக்கு அவங்க நீட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள பத்தி பேசும்போது கண்டிப்பா கன்வெர்ட் ஆகும். அவங்களுக்கு தேவையான கொடுத்துட்டோம்னா நமக்கு அவங்க கொடுத்துருவாங்க. அதுதான் அங்க நான் ரீசனா பார்த்தேன். மெயின் விஷயம் நான் கன்வெர்ட் ஆனேன். நான் நிறைய கிளைண்ட் பேசும்போது நான் பண்ண மிஸ்டேக்ஸ் அதுதான். அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரியாம நான் பேசிட்டு இருக்கும்போது அவங்க நம்ம கன்வெர்ட் ஆக மாட்டாங்க. அவங்க நீட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியா கன்வெர்ட் பண்ணிடலாம். அதுதான். ஓகே. அந்த 5,000 2,000 வெளிய பண்ணவங்க என்ன ஆச்சு அந்த வெப்சைட்? எப்படி பண்ணி கொடுத்தாங்க? அந்த வெப்சைட் வந்து சும்மா வச்சிருக்காங்க. அந்த என்ன மாதிரி பண்ணி கொடுத்து உங்களுக்கு பிடிக்காம போயிடுச்சு? புரியல. என்ன மாதிரி அவங்க பண்ணி கொடுத்தாங்க, அதோட நீங்க என்ன பெட்டரா பண்ணீங்க?
என்னன்னா அவங்க ஒரு டெம்ப்ளேட்ஸ் மாதிரி வச்சு இதுதான் நாங்க பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸா வச்சுட்டாங்க. பட் ஆனா இவங்க கேட்கிற ரெக்யர்மெண்ட் வேற, அவங்க சொன்ன ரெக்யர்மெண்ட் வேற. நான் கூட இப்ப டெம்ப்ளேட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண சாதாரண பண்ணிருக்கோம் தவிர டெம்ப்ளேட்ஸ் சுத்தமா யூஸ் பண்ணாதனால அவங்க நம்ம கிட்ட கன்வெர்ட் ஆனாங்க. அதுதான் உண்மை. அப்ப வெப்சைட் பார்க்க கடைசி எட் ஆஃப் தி ப்ரொஃபஷனலா வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? ஆமா. சரி, ஓகே. ஆல்மோஸ்ட் எல்லாம் பார்ப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அகைன் அப்ளாஸ். அகைன் நீங்க வந்து அடுத்த யூஎஸ் கிளைண்ட்ஸ் இல்லாட்டி நெக்ஸ்ட் நிறைய தமிழ்நாட்டு கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணிட்டு ஒரு 60-70K per month கன்சிஸ்டன்டா எடுத்துட்டு நீங்க வந்து அகைன் இன்டர்வியூ கொடுக்க வரணும். சரிங்களா? ஸோ தேங்க்யூ உங்க டைமை ஸ்பெண்ட் பண்ணி நீங்க வந்து சொன்னதுக்கு. இதனால நிறைய பேருக்கு ஃப்ரெஷரா இருக்கவங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷன் வந்திருக்கும், அது கிளாரிஃபை ஆயிருக்கும். ஸோ அதுவும் பார்த்தாம அந்த விமன்ஸ் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்காங்க, அவங்களால பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை கிடைச்சிச்சு. ஸோ இப்போ ஒரு சின்ன ரோல் மாடல் ஆயிட்டீங்க நீங்க நிறைய பேருக்கு பிகினர்ஸா. ஓகே. சரி, ஓகே. ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. see you. thank you so much. bye bye. Thank you so much. Okay.